கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எந்த தலைப்பின் கீழாக இந்த காலை தியான செய்தியில் தியானித்துக் கொண்டு வருகிறோம் என்றால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர், ஜெபத்தின் முக்கியத்துவம். இதுவரைக்கும் இதுலேருந்து இதுவரைக்கும் தியானித்திருக்கிறோம் என்று சொன்னால், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்களை ஒரு தொகுப்பாக கொண்டு அது 4 பிரிவுகளாக என்ன பண்ணுகிறார்கள், வேத வல்லுநர்கள் பிரிக்கிறார்கள். அதுல என்னென்ன ஜெபம்லாம் அவர் செய்திருந்தார்னு சொன்னால், நன்றி செலுத்துதல் ஜெபத்தை நம்ம தியானித்திருக்கிறோம். அதாவது பிரேயர் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்து பேசுகிற ஜெபம், அதை நாம் தியானித்திருக்கிறோம். மேலும் விண்ணப்பம் செய்கிற ஜெபம், பிரேயர் ஆஃப் சப்ளிகேஷன், இந்த ஜெபத்தை தியானிக்கிறோம். கடந்த வீடியோல பிரேயர் ஆஃப் சரண்டர், சரணடைதல் ஜெபத்தை என்ன பண்ணோம், தியானித்தோம். சரணடைதல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். தேவனுடைய வார்த்தை தியானித்து அதுல இருந்து வாழ்க்கை பாடங்களை நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொண்டோம். இந்த காலைவேளையிலும் தேவன் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல இப்போ கேள்வி வரும், உண்மையான சரணடைதல் என்றால் என்ன? உண்மையான சரணடைதல், வாட் இஸ் மீன் பை ட்ரூ சரண்டர்? ஒரு வேத பகுதியை இதுக்கு ஆதாரமாக வாசித்து விட்டு இதை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கெச்சமனே தோட்டத்துல அவர் அவருக்கு என்னதான் பயமா இருந்தாலும், ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவர் 100% ஹியூமன், 100% காட். ஹியூமனுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும். ஸோ என்னதான் இந்த சுச்சுவேஷன், வரப்போற சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண பயமாக இருந்தாலும், என்ன வரப்போகிற சுச்சுவேஷன், ஒரு சிறுவேல் மறிக்க போகிறார், தன்னோடு கூட இருந்தவர்களால் காட்டி கொடுக்கப்பட போகிறார், அடிவாங்க நம்முடைய பாவங்களுக்காக பாதிக்கப்பட போகிறார், அசட்டை பண்ணப்பட போகிறார். ஸோ இது எல்லாமே அவர் முன்மதாகவே அறிந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு ஹியூமன் ஹைஸ்ல பார்க்கும் பொழுது, மனிதருடைய கண்ணின் மூலியமாக அவர் பார்க்கும் பொழுது அவருக்கும் பயம் இருந்திருக்கும். ஸோ என்னதான் பயம் இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிக்கப்பட்ட ஜெபத்தை என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். சரணடைய பண்ணுகிற ஜெபத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கிறோம். ஸோ உண்மையான சரணடைதல் அப்படின்னா என்னன்னா, ட்ரூ சரண்டர் இஸ் நாட் வீக்னஸ், ராதர் இட் இஸ் அ ஸ்ட்ரென்த். உண்மையான சரணடைதல்னா அது பலவீனத்தை குறிக்கிறது அல்ல, பலத்தை குறிக்கிறது. நமக்கு சரணடைதல் மூலமாக தான் பலனே வருகிறது. உலகத்தோட பார்வையில சரணடைதல் அப்படின்னா வீக்னஸ் குறிக்குது. இப்போ ஒரு போலீஸ் இருக்காங்க, திருட இருக்காங்க. திருட நிறைய வகையில அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திருடுறதுக்கு யூஸ் பண்றான். கடைசியில போலீஸ்ட மாட்டிட்டான். போலீஸ் துப்பாக்கி அவனோட நெத்திக்கு நேராக நீட்டினா சரண்டர் அப்படின்னா 2 கையும் என்ன பண்ணுவான், ஏன்னா அதுக்கு மேல அவனால பண்ண முடியாது. அவன் உலகத்தோட பார்வையில அவன் தோற்கப்பட்டவன், அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட பார்வையில், பிதாவினுடைய பார்வையில், எல்லாவற்றிற்கும் மேலாக கேவோஜில, கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தில் சரணடைவது பலவீனத்தை குறிக்கிறதுல பலத்தை குறிக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த கெச்சமனே தோட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஓசனா ஓசனா அப்படின்னு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பாடி வரவேற்கிறார்கள் எருசலேம். கடைசியில் அவர் என்னதான் பண்றாரு, ரோம சாம்ராஜ்யத்தை உடைத்து தகர்த்து போடுகிறாரா? இல்லை, ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக தண்டிக்கப்படுகிறார், சிலுவையில் மரிக்கிறார். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல அவர் ஏறெடுத்த பிரேயர் ஆஃப் சரண்டர், சரணடைதல் ஜெபம் என்னாச்சு, தோத்து போச்சா? கிடையாது. இதன் மூலமாக தான் அவர் பலத்தை பெறுகிறார். இந்த காரியம் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் நினைச்சிருந்தா இறங்கி வந்திருக்கலாம். அவங்களோட யாரெல்லாம் வாதாடினார்களோ அந்த வாதாடி அவர் என்ன பண்ணீங்கன்னா ஜெயித்திருக்கலாம். பாவமே செய்யாத, பாவத்தை பாராத சுத்த கணர் இவன் மேல அபண்டமாக பழி சொல்லிருந்தாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாவத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம். did not do anything, rather he submitted, he surrendered himself to God's hand. அவருடைய தேவனுடைய கரத்தில் அவர் என்ன பண்ணினார், சரணடைந்தார். அதன் மூலமாக அவருக்கு இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் இதற்குள்ள பலன் கிடைத்தது. ஸோ நீங்க உண்மையிலே சரணடைஞ்சீங்கன்னா அது வீக்னஸ் கிடையாது. இட் இஸ் நாட் வீக்னஸ். அது பலவீனத்தை குறிக்கிறது அல்ல, அதுதான் பலத்தை தருகிறது. இந்த கால வேளையில நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, am I choosing God's will? நான் தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கிறேனா? ஏன்னா நிறைய நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை தேர்ந்தெடுக்கும் போது பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். மனிதனோட கண்ணத்துல, வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள சொல்லுவான், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பாரு, நீ கஷ்டப்படுற, நான்லாம் ஜாலியா தானே இருக்கேன், நான் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுவேன்.
they seem, அதாவது they view this as a weakness. உலகத்தோட பார்வையில நாம் செய்கிறது எல்லாமே அர்ப்பணித்து செய்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய கரத்தில் நம்முடைய முழுமையும் அவரிடத்தில் சரணடை செய்து காரியங்களை நடப்பிக்கிறோம் என்று சொன்னால், உலகத்தோட பார்வையில் இது வீக்னஸா தான் தெரியுது, பலவீனமா தான் தெரியுது. இல்ல, இதுதான் நம்மளுக்கு பலத்தை தருகிறது. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படிதான் தெரியும்? பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆனா முடிவில் தேவனுடைய சித்தம் விளங்கும். சோ இப்ப நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை, கிறிஸ்துவனுடைய கரத்தில் சரணடைந்து நீங்க படுகிற ஒவ்வொரு பாடுகளும் மகிமைக்கு ஏதுவாக தான் இருக்கிறது. அது பலவீனத்திற்கு நேராக அல்லது முடிவுக்கு நேராக இல்லை. சோ தொடர்ந்து நீங்க எந்த காரியத்திலெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் உங்களை நீங்க சரணடை செய்தீர்களோ, அது பொருளாதார தேவையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய சரீர பலவீனங்களா இருக்கலாம், எதெல்லாம் சரணடைஞ்சிட்டு இல்லை இதுக்கு மேல நான் எதுவுமே பண்ண முடியாது, நான் கர்த்தருடைய கரத்தில் சரணடைந்து விட்டேன், அவர் பார்த்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு ஃப்ரேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. God is in control, or God is in control. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாமே இருக்கிறது. அவர் தான் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துகிறார். அவரை கட்டுப்படுத்த நீங்க அனுமதிக்கிறீங்களா? Are you allowing God to control your situation? அதுதான் இந்த பெரிய கேள்வி. இந்த கேள்வியை சிந்திங்க. அவரிடத்தில் எல்லாவற்றையும் சரணடைய செய்வோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் சரணடைவது எங்களுடைய பலவீனம் அல்ல, அதுவே எங்களுக்கு பலனை தருகிறது. ஸோ மனுஷனுடைய பார்வையில இது பலவீனமா இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தின் பார்வையில் இது பலவீனம் அல்ல, இது பலன். இதை நாங்கள் கற்றுக்கொண்டு இதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. எங்களுடைய எல்லா காரியங்களும் உம்முடைய பாதப்படியில் சரணடைய செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. மனுஷனுடைய வார்த்தையல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்க என்னுடைய செவியை டியூன் பண்ண சாய்க்க கர்த்தரின் கிருபை செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பித்து சரணடைய செய்கிற நாளாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். Thank you. God bless you.